பச்சரிசியில் சாதம் வடிக்கணும். பக்கத்தில் பூஜா சாமான் ஸ்டோரில் இருக்கும். தர்பை அப்படின்னு கேளுங்க, தர்ப புல்லுன்னு. கிழக்கு நோக்கி 2 தர்பையை போடணும், மொட்டை மாடிக்கு போயிடணும். கிழக்கு நோக்கி 2 தர்பையும், வடக்கு நோக்கி இன்னொரு 2 தர்பையும் போட்டு 4 தர்பை இப்படி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஓகே, அதுக்கு மேலே இந்த சாதத்தை உருட்டி, அதாவது நான் சொல்கிறது பச்சரிசி சாதத்தை உருட்டி கருப்பு எள்ளு மேலே வந்து இப்படி விட்டு ஒரு 3 பிண்டத்தை அப்படி வைக்கணும். நான் சொல்கிறது இறந்தவர்களுக்கு மட்டும்தான். வீட்டில் அம்மா அப்பா இருந்தாங்கன்னா அதை பண்ணப்படாது. ஓகே, பண்ணக்கூடாதுன்னா அது தப்பாக போயிடும் அப்புறம் பண்ணனா. அதனால சொல்ல வரேன். ஸோ அது மேலே காலையில் 11 மணிக்குள்ளே இப்படி 3 பிண்டத்தை வச்சு நீங்கள் அந்த பிண்டத்தை தொட்டு ஒரு செகண்ட் அப்படியே அவங்க முன்னோர்களை நினச்சிக்கிட்டு கண்டிப்பாக காக்கா காக்கான்னு கூப்பிடணும் காக்காவை. அதுக்கு வந்து நான் வந்து எப்படி கூப்பிடுறது, எல்லாரும் பார்ப்பாங்களேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஊரே காக்காவை தான் கூப்பிடும் அமாவாசை அன்னைக்கு. அதனால் காக்கா வழியாக சனீஸ்வர பகவான் வந்து உங்களுக்கு அந்த அனுகிரகத்தை கண்டிப்பாக கொடுப்பார். ஸோ இந்த ஒரு தை அமாவாசைக்கு அப்புறம் உங்கள் லைஃப்பில் நல்ல மாற்றங்கள் கொடுக்கும்னு சொல்லி நம்பலாம்.